வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ் யூனிட் 9 டாபிக் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். உலோகம் இல்லாததான் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The progress of man towards civilization is linked with the discovery of several metals and non-metals. மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா நாகரிகமே வளர்ந்துருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Even today, the index of prosperity of a country depends upon the amount of metals and non-metals it produces. ஒரு கண்ட்ரியோட பலத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை வச்சு தான் என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பலம் வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The wealth of a country is measured by the amount of gold in its reserve. ஒரு கண்ட்ரியோட வெல்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்குது, அதாவது எவ்வளோ தங்கம் இருப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ ஒரு கண்ட்ரியில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இருந்தால் மட்டும் போதாது, அந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை வச்சு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க அதை வச்சு தான் அந்த கண்ட்ரியோட வெல்த் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். An element can be identified as metal or non-metal by comparing its property with the general properties of metals and non-metals. Metals and non-metals ஓட general properties ஓட metal and non-metal கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? கம்பேர் பண்ணும்போது தான் மெட்டல் தனியாக நான்-மெட்டல் தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மெட்டல்ஸோட பண்பும் நான் மெட்டல்ஸோட பண்பும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செமி மெட்டல்ஸ் இல்லை அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ், அதாவது உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எலமெண்ட்ஸை 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. ஒன்று மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், இன்னொன்று மெட்டலாய்ட்ஸ். இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அயன், காப்பர், கோல்டு, சில்வர் they be used in our daily life or metals. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. The properties and uses of metals are given below. மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நார்மல் கண்டிஷன்ஸ், அதாவது ரூம் டெம்பரேச்சர், நார்மல் ப்ரெஷரில் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக தான் இருக்கும். ஒரே ஒரு மெட்டல் மட்டும் என்ன அப்படின்னா லிக்விடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மெர்க்குரி, அதாவது பாதரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். மேக்ஸிமம் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக தான் இருக்கும். சில மெட்டல்ஸ் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. த டைப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஷர். எல்லா மெட்டல்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஷைனி, அதாவது பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக டென்சிட்டி இருக்கும். மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். மெட்டல்ஸுக்கு மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட்ஸ். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மெல்லபிலிட்டி. Using this property, aluminum is transformed into silvery foils. மெட்டல்ஸை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா தின் ஷீட்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம்.
அதாவது தகடா வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அலுமினியம் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சில்வரி ஃபாயில்ஸ். நம்ம அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த பேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷீட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக தான் இருக்கும். ஸோ சில்வரி ஃபாயில்ஸ் சாப்பாடு மடிக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா அலுமினியம். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். மெட்டல்ஸை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா கம்பியாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தின் ஒயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு டக்டைலிட்டி. எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர். கம்பியாக வந்து அடிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து காப்பர் ஒயர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன அப்படின்னா மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. பொதுவாக மெட்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும். ஆன் பீயிங் ஹீட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டைப்பிக்கல் சவுண்ட். நம்ம ஹீட் பண்ணும்போது, அதாவது கீழே போடும்போது என்ன அப்படின்னா மெட்டல்ஸ் என்ன பண்ணும், ஒரு விதமான சவுண்டை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனாரஸ், அதாவது ஒலிக்கும் தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸிங் இன் மேக்கிங் டெம்பிள் பெல். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மேக் பண்ணுறதுக்கு மெட்டல்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெட்டலை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே என்ன அப்படின்னா பளபளப்பாக இருக்குது. ஸோ மெட்டல்ஸ்க்கு எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா ஷைனிங், அதாவது பளபளப்பு தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க, பல்ப் எடுத்துகிட்டு, அடுத்தது ஒரு நெயில் அதாவது ஆணி எடுத்துக்கிறீங்க, அடுத்தது பென்சிலோட லெட்டு அதாவது ஷார்ப் எண்டு இருக்கு இல்லையா அது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் த நெயில் இன் த சர்க்கியூட் இன் ஃபிகர். ஸோ பேட்ரி, பல்பு, அடுத்தது என்ன அப்படின்னா ரெண்டு எண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெயிலோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பல்பு இப்போ வந்து எரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவ் கனெக்ட் த பென்சில் லெட் இன் த சர்க்கியூட். இந்த நெயிலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போது பல்பு வந்து என்ன அப்படின்னா க்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெயிலை வந்து கனெக்ட் பண்ணும்போது பல்பு எரியுதா, இல்லை பென்சிலோட லெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது பல்பு எரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. சரியா. ஸோ இது வரைக்கும் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெட்டல்ஸோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அயன்கிறது என்ன அப்படின்னா மெட்டல் தான். ஸோ இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்கிங் பிரிட்ஜஸ், அதாவது பாலம் வந்து கட்டுறதுக்கும், அடுத்தது என்ஜினோட பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு, அடுத்தது அயன் ஷீட்ஸ் அண்ட் பார்ஸ், இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த அயன் வந்து யூஸ் ஆகுது. இரும்பு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காப்பர் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டல் வந்து என்ன அப்படின்னா காப்பர். ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கும், அடுத்தது காயின்ஸ், காயின் இருக்கு இல்லையா, அடுத்தது ஸ்டாட்டிவ்னா என்ன அப்படின்னா சிலைகள், இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா காப்பர். நெக்ஸ்ட் மெட்டல் என்ன அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டு. சில்வரும் கோல்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜுவல்ஸ் அதாவது நகைகளை வந்து தயாரிக்கிறதுக்கும், டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அலங்கார பொருட்கள் இருக்கு இல்லையா அதை மேக் பண்ணுறதுக்கு, அடுத்தது ஃபோட்டோகிராஃபி நிழல் பட தகடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம், சில்வர், கோல்டு. நெக்ஸ்ட்டு மெர்க்குரி என்ன சொல்லியிருக்கோம்,
லிக்யூடாக இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலெலாம் என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெர்க்குரி தான் என்ன அப்படின்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேரோமீட்டர் பிகாஸ் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். டெம்பரேச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் யூனிஃபார்மாக அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா ஹை டென்சிட்டியில். நெக்ஸ்ட்டு அலுமினியம். அலுமினியம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். காப்பரும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், கேபிள்ஸ், கம்பிகள் இருக்கு இல்லையா. அடுத்தது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். விமானத்தோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியம். ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஏரோஸ்பேஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஏர்க்ராஃப்ட் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம்? அலுமினியம். அடுத்தது லெட். லெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோமொபைல் பேட்ரிஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ்ரே மெஷின்ஸ். இது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு யூசஸும் என்ன அப்படின்னா ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மெட்டல்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸ், அதாவது அலோகங்கள். எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் ஆர் நான் மெட்டல்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸ். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ஆர் கிவன் பிலோ. நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் யூசஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நான் மெட்டல்ஸ் அக்கர்ஸ் அஸ் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் gases at normal temperature. மெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? சாலிடாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும், கேஸஸாகவும் இருக்கும். எப்போ அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்கர் இன் சாலிட் ஸ்டேட் while bromine occurs in liquid state. சல்ஃபரும் பாஸ்பரஸும் சாலிட் ஸ்டேட்லேயும், புரோமின் வந்து என்ன அப்படின்னா லிக்யூட் ஸ்டேட்லேயும், எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் என்ன அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகேவா? நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்ட். மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்காது அப்படின்னா ஹார்டாக வந்து இருக்காது. எதை தவிர அப்படின்னா டைமண்டை தவிர. டைமண்ட் என்ன அப்படின்னா கார்பனோட வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் ஹாவ் எ டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு பளபளப்பாக வந்து இருக்காது. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹாவ் லோ டென்சிட்டிஸ். நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாகவும் லோ டென்சிட்டிலையும் இருக்கும். த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் டைமண்ட் விச் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். டைமண்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் ஹாவ் லோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். மெட்டல்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம்? பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் மெட்டல்ஸ்க்கு வந்து ரெண்டுமே என்ன அப்படின்னா லோவாக தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மெல்லபிள். இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா தகடாக மாற்ற முடியாது. அதே மாதிரி நான் மெட்டல்ஸை கம்பியாகவும் மாற்ற முடியாது. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியையும் ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது என்ன பண்ணாது அப்படின்னா கண்டக்ட் பண்ணாது. கிராஃபைட் இஸ் அன் எக்ஸம்ஷன், கிராஃபைட்டை தவிர. நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட். நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் சோனாரஸ் வென் ஹீட். எப்போ அப்படின்னா போடும்போது, கீழே போடும்போது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்.
நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக் ஏ மெட்டல் யூட்டென்சில்ஸ் வித் ஏ மெட்டல் ஸ்பூன். மெட்டல் யூட்டென்சில்ஸை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணும்போது தட்டும்போது நோட் த கைண்ட் ஆஃப் சவுண்ட் எமிட்டட். சவுண்ட் வந்து என்ன அப்படின்னா வெளியாகும். நவ் ஸ்ட்ரைக் ஏ பீஸ் ஆஃப் வுட் சார்கோல் வித் த சேம் ஸ்பூன். வுட் சார்கோலை நம்ம ஸ்பூனை வச்சு தட்டும்போது சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. ஓகேவா? மோஸ்ட் மெட்டல் ப்ரொடியூசஸ் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரைக். நிறைய மெட்டல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிங்கிங் சவுண்ட் என்ன அப்படின்னா ரிங் ஆகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோனாரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒலிக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சோனாரஸ். நான் மெட்டல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒலிக்காது, அதாவது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைமண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்ட் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். டைமண்ட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? நகைகள் வந்து என்ன அப்படின்னா தயாரிக்கிறதுக்கும் வெட்டுறது அரைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம என்ன அப்படின்னா பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கு டைமண்ட் யூஸ் ஆகுது. கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லெட். கிராஃபைட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பென்சிலோட லெட் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ். சல்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர். கன் பவுடர் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம சல்ஃபர் யூஸ் பண்ணுறோம். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பரை வந்து நம்ம வல்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபர். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மேட்ச் பாக்ஸு, ரேட் பாய்சன், அதாவது எலிக்குள்ள பாய்சன் வந்து தயாரிக்கிறதுக்கும் நம்ம பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அமோனியா தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜன், அதாவது உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணுறோம். குளோரின் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா அதுக்கும், அடுத்தது ஸ்டெர்லைசிங் வாட்டர், ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வாட்டரை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் நம்ம குளோரின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் இஸ் யூஸ் ஆஸ் ஏ ராக்கெட் ஃபியூவல். ராக்கெட்டோட எரிபொருளாக நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன். அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸஸ். வெல்டிங்க்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஹைட்ரஜனோட ஃப்ளேம் யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை டேபிளாக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி மெட்டல், நான் மெட்டல். ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் மெட்டல் வந்து என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்யூட், கேஸஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். மெல்லபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா மெட்டலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தகடாக மாற்றலாம், நான் மெட்டலை மாற்ற முடியாது. டக்டைலிட்டி மெட்டலை நம்ம கம்பியாகவும் மாற்றலாம், ஆனால் வந்து நான் மெட்டலை மாற்ற முடியாது. மெல்டிங் பாயிண்ட், அதாவது உருகுநிலை வந்து மெட்டலுக்கு வந்து ஹையாக இருக்கும், நான் மெட்டலுக்கு லோவாக இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா மெட்டலுக்கு ஹையாகவும் நான் மெட்டலுக்கு வந்து லோவாகவும் இருக்கும். டென்சிட்டி, அதாவது அடர்த்தி வந்து மெட்டலுக்கு ஹையாக இருக்கும், நான் மெட்டலுக்கு லோவாக இருக்கும். கண்டக்டிவிட்டி, அதாவது மெட்டலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குட் கண்டக்டர்ஸ், ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியையும் கண்டக்ட் பண்ணும், நான் மெட்டல் கண்டக்ட் பண்ணாது. அடுத்தது மெட்டலாய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது உலோக போலிகள். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டோட பண்புமே இருந்துச்சு அப்படின்னா அதை மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெர்லியம், பொலோனியம், இது எல்லாமே மெட்டலாய்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். மற்ற மெட்டல்ஸோட ஃபார்ம் ஆகி அலோகங்களாக மாறும். ஓகேவா? சம் மெட்டலாய்ட்ஸ் such as silicon and germanium can act as electrical conductors under specific conditions. சிலிக்கானும் ஜெர்மானியமும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது.
ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிலிக்கான் விச் இஸ் எ மெட்டலாய்ட் அப்பியர்ஸ் லஸ்ட்ரஸ். சிலிக்கான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பளபளக்கக்கூடிய தன்மை இருக்கும். பட் இட் இஸ் நெய்தர் மெல்லபிள் ஆர் டக்டைலிட்டி. இது தகடாவும் கம்பியாகவும் நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இட் இஸ் பிரிட்டில், ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம் நான் மெட்டல்ஸ். It is a much poorer conductor of heat and electricity than the metals. மெட்டல்ஸை விட என்ன அப்படின்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும், அதிகமாக கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. The physical properties of metalloids tend to be metallic, but their chemical properties tend to be non-metallic. Physical properties எப்படி இருக்கும் அப்படின்னா உலோகமாகவும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் மெட்டாலிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸோட யூசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சிலிக்கான் இஸ் யூஸ் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். சிலிக்கான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம அதை சிப்லலாம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்கான் தான் யூஸ் பண்ணுறோம். போரான் இஸ் யூஸ் இன் ஃபயர் ஒர்க்ஸ். போரான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபயர் ஒர்க்ஸ்க்கும் அண்ட் அஸ் எ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். ராக்கெட்டோட ஃபியூவல்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் உள்ள 2 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் 5 மார்க்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.